ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. இன்றைக்கு 17வது நாள் உபவாச ஜெபம். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவர் நாம மகிமைப்படுவதாக. அவர் இந்த நாளிலே ஒவ்வொரு இருதயங்களோடும் பேசும்படியாக இயேசப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்க அவளோடு வந்திருக்கிறோம். அப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க டாடி. மாம்சத்தை மறைச்சிருங்க, ஆவியானவர் வெளிப்படுங்க ராஜா. ஓ மாம்சத்திலே நாவிலே ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதபடிக்கு நாவை பூட்டு போடுங்கப்பா. நீங்கள் மட்டும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. நாங்கள் ஆண்டவரே அதை கேட்டு அதன்படி செய்ய எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீங்கள் தான் இருந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, இன்றைக்கு தேவன் எதை குறித்து பேச போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுத்த பார்ட் நம்ம ஒரு பார்ட் பார்த்துட்டோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சப்மிட் யுவர் செல்ஃப்ஸ் அன்டு காட். அதை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கும்போது பிசாசானவனை நம்மளால் எப்படி எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்டை பார்த்துட்டோம். இந்த அடுத்த பார்ட், resist the devil and he will flee away. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்க்கிறதுனா எப்படி எதிர்க்கணும், என்ன இருந்தா நம்ம யார் மூலமா எதிர்க்கணும், நம்ம மாம்சத்தில் பிசாசை எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாம்சத்தில் ஒருபோதும் பிசாசை எதிர்க்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம பிசாசுன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்டாக கத்தி எடுத்து கன் எடுத்து ஷூட் பண்ணுறது, வெட்டுறது அல்ல. அல்லேலூயா. இந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனத்திற்கு அர்த்தம் என்ன? இந்த பிசாசு என்பது ஆவிக்குரிய போராட்டம். அல்லேலூயா. இந்த அவன் எப்படின்னா ஆவியில் தான் இருப்பான். அதனால ஆவியில் நீங்கள் கத்தியை கொண்டோ இல்லை ஆயுதங்களை கொண்டோ அவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது. நீங்கள் ஆவியிலே தான் பிசாசை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆவியிலே பிசாசை நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆவியானவருடைய பலனை பெற்றவராய், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பிசாசு அப்படின்றது ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்ம எதிர்க்கிறான், நமக்கு எதிராய் போராடுகிறான்றதை எப்படி தெரிஞ்சுப்போம்? அந்த காலத்தில் ராஜாக்கள் பெரிய பெரிய அதிபதிகள்லாம் இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் ஏசப்பா வரல, ஏசப்பா இந்த உலகத்தில் அவர் பிறக்காதப்போ, அவர் மனுஷ குலத்துக்காய் அவர் பிறக்காத முன்பாக அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், மனுஷர் சண்டை போட்டுப்பாங்க. யுத்தம் மனுஷர் சண்டை போடும்போது அந்த யுத்தத்தில் ஜெயம் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது கொடுப்பாரு. ஆண்டவர் யுத்தத்தை ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாருன்னா அவங்கள தோக்கடிக்க வச்சிருவார். அது தேவனுடைய காலத்தில் அவங்க யாரை போய் விசாரிப்பாங்க அப்படின்னு கேட்டால், தீர்க்கதரிசிகளை போய் விசாரிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணணும், இந்த யுத்தத்தில் நாங்கள் போனால் ஜெயிப்போமா, இல்லை நாங்கள் யுத்தத்தில் போனால் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு சொன்னால் ஏன் பிரச்சனை எங்கே இருக்குது, நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் ஜெயிப்போம்,
அப்போ நாங்கள் என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணுன்றதெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசுவார். அப்படி அவர் பேசி அந்த ராஜாக்கள் அதன்படி கீழ்ப்படிஞ்சா அவங்க ஜெயிப்பாங்க. கீழ்ப்படியலைன்னா அவங்க அவங்களுக்கு மரணம் நேரிடும், அவங்க தோற்று போவார்கள். அப்படி இருந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு யுத்தம் என்பது மனிதர்களோடு அல்ல, சாத்தானோடு மட்டும்தான். அல்லேலூயா. இப்போது நம்ம எதிர்த்து நிற்கணும்னா நம்ம யாருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, மனிதர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. இப்போ ஒரு காரியம் நடக்குது, யாரோ ஒருத்தர் நமக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்க, நமக்குள்ள பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மனிதனை எதிர்த்து நிற்கக்கூடாது. மாறாக அந்த மனிதனுக்குள் மறைந்து கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியை எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. என்ன இது வசனம் எழுதியிருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கே அப்படின்னா உடனே அப்படின்னு சொல்லி பிசாசே அப்படின்னு நீங்கள் போய் எங்கேருந்து எதிர்த்து நிற்க முடியும்? அப்படியெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். ஆனால் இன்னைக்கு தேவன் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். ஆமென். எப்படி மறைந்திருந்து செயல்படுகிற அந்த பொல்லாத சாத்தான், மனிதர்களுக்குள் மறைந்து செயல்படுகிற அந்த பொல்லாத சாத்தானை எதிர்த்து நிற்கும்படியாக தேவன் நமக்கு பலன் தரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மறைந்து செயல்படுகிற இந்த பொல்லாத சாத்தானை எதிர்த்து நிற்கணும்னா நமக்குள் முதல்ல நம்ம தனியாக நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம மாம்சத்தில் ஜெயிக்க முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ஆவியானவர் இருந்து ஆவியானவர் துணையோடு தான் நம்ம ஜெயிக்க முடியும்ன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுடைய பலத்தினாலோ நம்மளுடைய பராக்கிரமத்தினாலோ நம்ம போய் அந்த காரியத்தை ஜெயிக்கணும், அந்த மனிதர்களுக்கு எதிராக நம்ம போராடணும்னு நினச்சா அது தோற்று போகும். நம்ம மாம்சமாக போராடுவோம். நம்ம மாம்சமாக போராடணும்னு சொன்னால் நம்ம ஜெயிக்க முடியாது. அவனை ஜெயிக்க முடியாது, அவன் ஓடியும் போக மாட்டான். அவன் அப்படியா, வெரி குட், வா 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 வா, நீ இன்னும் மாம்சத்தில் எவ்வளோ தூரம் என்கிட்ட சண்டை போடுறியோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி அவன் கை தட்டி சிரிச்சுட்டே இருப்பான். நம்ம போராடி போராடி பார்த்து கடைசியில் நம்ம தான் தோற்று போவோம், அவன் தான் ஜெயிப்பான். ஆனால் அதே ஆவியிலே நாம் போராடும் போது, தேவனுடைய பலனை கொண்டு போராடும் பொழுது, தேவனுடைய வல்லமையை கொண்டு போராடும் பொழுது, தேவனுடைய என்னெல்லாம் ஸ்டெப்பு சொல்லியிருக்கிறாரோ அவர் சொன்னபடி நாம் செய்து போராடும் பொழுது அவனை ஈஸியாக ஜெயிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு தெளிவாய் நம்மோடு பேச போகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:8-9 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பேதுரு மூலியமா ஆவியானவர் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறார். நம்ம பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி இருக்கணும் நமக்கு. அடுத்து என்ன இருக்கணும்? விழித்திருங்கள். நம்ம எப்பொழுதும் ஆவியிலே விழித்திருக்கணும். அப்புறம் என்ன சொல்றார் ஆண்டவர்? விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து. அல்லேலூயா.
3 காரியங்கள். முதல்ல தெளிந்த புத்தி, 2வது விழித்திருங்கள், 3வது விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. இந்த 3 காரியம் நம்ம செய்தோமானா அப்பந்தான் பிசாசானவனை நம்மால் எதிர்க்க முடியும். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி அப்படின்னா சாபர் மைண்டட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. அப்போ எப்படின்னா, எப்பொழுதும் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அது தேவனுக்கு உகந்த காரியமாக இருக்குது, தேவனுக்கு பிரியமான காரியம், தேவன் அதை செய்ய சொல்லியிருக்கிறார் நம்மகிட்ட. அது செஞ்சால் மகனே நீ ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவாய், நீ இதை செய்யும் பொழுது நீ பரலோகம் வருவ, நீ இதை செஞ்ச அப்படின்னா நீ இன்னும் ஆவியில் பலனடைவ. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்ய சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஜெபம் பண்ணு, நல்லா பைபிள் படி, உபவாசம் எடு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருல்ல. இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பார்த்துட்டே இருப்பான் சாத்தான். அவன் எப்படி பார்த்துட்டே இருப்பானா, பதுங்கி பதுங்கி பார்த்துட்டே இருப்பான். அவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல பதுங்கி 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 எப்படி விழுங்கலாம். ஐயோ, இந்த ஆத்துமா தேவன் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிந்து அப்படியே தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து இந்த ஆத்துமா செய்யுமானால் இந்த ஆத்துமா ஜெயம் கொள்கிற ஆத்துமாவாய் மாறிவிடுமே. ஆகையால் இந்த ஆத்துமாவை எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போடுவான். அவனும் அவனுடைய கூட்டாரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஆத்துமாவை எப்படி கவுக்கிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்களே, ஐயோ அவங்க உபவாசிக்கிறாங்களே, அவங்க அழுது அழுது ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்களே, இப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க மாம்சத்தை ஜெயிக்க வராங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நைஸாக என்ன பண்ணுவான், அவன் பிளான் போட்டு எந்த விஷயத்தில் நம்ம வீக்குன்றதை பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம தெளிந்த புத்தினா சாபர் மைண்டுனா எப்படின்னா, எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை, நமக்கு எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் வீக்குன்றதை பார்த்து அந்த இடத்துல நைஸாக அவன் தந்திரமாய் செயல்பட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. தந்திரமாய் செயல்பட்டு நமக்கு தேவ ஆலோசனை மாதிரியே அவனுடைய ஆலோசனையை அவன் சொல்லுவான். ஆமென். நம்ம கேட்கும்போது அது தேவன் தான் சொல்கிறாரு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நல்லா சாபர் மைண்ட், தெளிந்த புத்தியாக இருந்து அதை நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே இது நீங்கள் கொடுக்குற ஆலோசனையா இல்லை பிசாசு கொடுக்குற ஆலோசனையா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி கொடுப்பார். சில டைமில் அப்படி தெளிந்த புத்தி இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில டைமில் இது தேவன் தான் சொல்கிறாருன்னு பிசாசு கொடுக்குற ஆலோசனையை அப்படியே கேட்டு நம்ம செய்யும் பொழுது தான் அங்கே வரான் சாத்தான், பதுங்கி நம்மளை விழுங்கி விடுகிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் எப்படி இருக்கணுமா, பி சாபர், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம எப்பொழுதும் ஆவியில் விழித்திருக்கணும். விழித்திருங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா பி விஜிலண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. பி விஜிலண்ட், விழித்திருங்கள்னு இல்லை, விஜிலண்ட். விஜிலண்ட்னா உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. தமிழில் விழித்திருங்கள் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் விஜிலண்ட்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ போலீஸு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த நாட்டை காக்கிற, எல்லையை காக்கிற இராணுவ வீரர்கள்லாம் எப்போவுமே எப்படி இருப்பாங்களாம், விஜிலண்ட்டாக இருப்பாங்க, விழித்திருப்பாங்க.
விழித்திருப்பாங்கன்னா அதுக்குன்னு அவங்க தூங்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களும் தூங்குவாங்க தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கும் போது கூட அவங்க எண்ணத்துலலாம் என்ன ஓடும், எதிரி வந்தானா இமீடியட்டாக ஏஞ்சி எப்படி அவனை அட்டாக் பண்ணும், அவன் இப்படி வந்துட்டானா என்ன பண்ணும், அப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலோசனையின்படி அவங்க எப்பொழுதும் விஜிலண்ட்டாக இருப்பாங்க. அப்படியே கன்னை கையில் வச்ச மாதிரியே தூங்குவாங்க. அவங்க மண்டை ஃபுல்லாக எதிரி எப்போ வருவான் எப்போ வருவான், எப்போ அவனை ஜெயிக்கலாம் எப்போ அவனை ஜெயிக்கலான்னே பார்த்துனே இருப்பாங்க. அதுதான் அவங்க விஜிலண்ட்டாக இருக்கிற காரியம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்போ மிசைல்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அப்போது தெரியாமல் அடிக்கும்போது அவங்க அதுக்காக ஒரு வெப்பன் வச்சு அந்த மிசைல்ஸ் எல்லாம் வருதான்னு பார்த்துன்னே இருப்பாங்க. அது வர மாதிரி இருந்தால் அதை திசை திருப்பி விடும்படியாக இதை அவங்க அமுத்துவாங்க, அது திசை திரும்பி போயிடும். அப்போ அவங்க கொஞ்சம் விஜிலண்ட்டாக இல்லை, அவங்க விழித்திருந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எதிராளியான்னு என்ன பண்ணிடுவான், அந்த நாட்டை தாக்கிடுவான். அது போல தான் சத்ரு, அது போல தான் சாத்தான். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் விஜிலண்ட்டாக இல்லைன்னா பாருங்கள், கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதையாக இருந்துட்டோம்னா இந்த சத்ரு என்ன பண்ணிடுவான், நம்மளை தாக்கிடுவான். அல்லேலூயா. அவன் அந்த விஷயத்தில் அழகாக ஆண்டவர் தான் சொல்கிறாருன்ற மாதிரிக்கு நம்மக்கிட்ட தந்திரமாக பேசி நம்மளை என்ன பண்ணிடுவான், விழ தள்ளிடுவான். இதுதான் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிற காரியம். அப்போ அவன் தந்திரத்தை அறிந்து கொள்ளும்படியாக, அவனுடைய எல்லா சதி திட்டங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யணுமா, எதில் ஸ்டெட் ஃபாஸ்ட் இன் ஃபெய்த். அப்போது தமிழில் எப்படி இருக்கு, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. எதில் எப்படி உறுதியாக நிற்கணுமா, விசுவாசத்தில். இப்போ முதல் ஸ்டெப்பு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் பிசாசை ஜெயிக்கணுமா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது தான் என்னதுங்க, தேவன் செய்வார், தேவன் நமக்காய் யுத்தம் செய்வார், தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் ஜெயம் தருவார். அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது தான் தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி, அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். நம்மை நாமே நம்பி நாம் ஜெயிச்சிடலாம், நம்ம செஞ்சிடலாம், நம்ம போய் ஸ்டெப் எடுத்து செஞ்சோன்னா அது ஜெயமாக மாறும் நம்ம நினச்சோன்னா அங்கே தோற்றுருவோம். நம்ம விசுவாசம் யார் பேர் மேலே இருக்கணும், தேவன் பேர் மேலே விசுவாசம் இருக்கணும். ஏன்னு சொன்னால் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுது. 1 யோவான் 4 அதிகாரம் 4 வாசிங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்போ என்ன ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, நமக்கு உலகத்திலிருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போயிருக்கு, greater is he who is in you than who is in the world. அப்போ நமக்குள்ள யார் இருக்கிறா, ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், இந்த உலகத்தில் இருப்பவன் யாரு, பிசாஸ். இந்த பிசாசை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் யாரால் உண்டாயிருக்கணும், அவரால் உண்டாயிருக்கணும். அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை மட்டுமே பற்றி கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டுமானால் நாம் தேவன்
எல்லாம் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அப்படியே பற்றி கொண்டு நம்ம அவருக்கே அடங்கி அவருக்கே கீழ்ப்படிந்து அவர் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் நம்ம சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதல்ல நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன? நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? சாத்தானை ஜெயிக்க முடியும். இப்போது அதுக்கு ஒரு உதாரணமாய் நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் கடகடன் வாசிங்க. ஒரு சம்பவத்தை குறித்து ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். 2 Kings 1:13-15. 2 ராஜாக்கள் 1:13-15. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறக்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த போது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்பொழுது என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடு கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். போதும். அப்போ பாருங்க, இந்த ஒரு சம்பவத்தை நாம நல்லா தியானித்து பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆகாப் மரணம் அடைந்த பின்பு என்ன நடக்குது? ஒரு ராஜா எழும்புகிறாரு. அசீரியா சமாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு அகஸ்யா மேல் வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபியிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்புகிறான். இந்த அகஸ்யா ராஜா என்ன ஆச்சு? அவர் ஆக்சுவலி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ராஜா விசுவாசிக்காமல் ஹல்லேலூயா விசாரிக்காமல் என்ன நடக்குது? யாருக்கிட்ட ஆட்களை அனுப்புகிறாரு அந்த ராஜா? அந்த வேற ஒரு எக்ரோனின் தேவனாகிய அந்த பாகால் சேபுவிடத்தில் அவங்க ஆட்களை அனுப்பி அவர் விசாரிக்கிறதுக்கு அனுப்புகிறார். இப்படி அனுப்பின உடனே ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டு, அப்போது என்ன நடக்குது? எலியா மூலியமாக ஒரு வார்த்தை வருது. எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், போய் நீ சொல். என்ன சொல்லு? கர்த்தருடைய தூதன்
அந்த இடத்துல எலியாவை நோக்கி நீ எழுந்து போய் சொல்லு அந்த ராஜாவின் இடத்துல, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் இந்த தேவனிடத்துல விசாரிக்க அனுப்புறீங்க, இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னதுனால எலியா போய் சொல்லிட்டு போயிடுறார். அப்போது இந்த அகசியாவுக்கு ஒன்றும் புரியல. எங்கே திடீர்னு ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி வந்து புறப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போது அந்த ஆட்களை அமைச்சு நீங்கள் வந்து போய் அந்த தேவ மனுஷன் யாரோ ஒருத்தர் வந்தாரே அவர்கிட்ட போய் நீங்கள் திரும்பி போய் நீங்கள் போய் கேளுங்க என்ன நடக்கும் அப்படின்றத கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எலியா இருக்கிறாரு, உங்களை கூட்டிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது எலியாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து எலியாவோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக எலியா என்ன சொல்கிறாரு, அப்போ எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி என்ன ஆச்சான், அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. அப்போ இந்த இடத்துல வந்து எலியா வந்து எப்படி வானத்திலிருந்து அக்கினி இறக்கிற அளவுக்கு எலியா ஜெபித்த மாத்திரத்தில் எப்படி அக்கினி வருது, எப்படி வருது? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்தார்? அவருக்கு நல்லா தெரியும், அவர் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து தேவனை முழுமையாய் விசுவாசித்தபடினாலே அவர் என்னெல்லாம் ஜெபிக்கிறாரோ அது அப்படியே நடக்கும் என்பதை எலியா விசுவாசித்தபடினாலே அந்த எதிராளிகள் வரும் பொழுது அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து அப்படியே பட்சித்தது. அப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு வாட்டி அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, 50 பேரை அனுப்புகிறார். முதல்ல 50 பேர் மேலே அக்கினி இறக்குறாரு, அந்த அக்கினி பட்சித்து போடுது. ரெண்டாவது ஒரு வாட்டி 50 பேர் அனுப்புகிறாரு, அவர்களையும் பட்சித்து போடுது. உடனே இந்த 3ஆவது தடவை அனுப்பும்போது அவன் உஷாராயிடுறான். ஐயோ, இவர் தேவனுடைய மனுஷர், இவருக்கு முன்பாக நம்ம தாழ பணிந்து கெஞ்சி கேட்கலனா அடுத்து நம்ம மேலேயும் அக்கினி போட்டு வானத்திலிருந்து அக்கினி வருதுன்னு சொல்லி நம்மளையும் அழிச்சிருவாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம், முன்னாடியே போய் அவர் காலில் விழுந்துடணும்னு சொல்லி 3ஆம் தடவை வர அந்த 50 பேரும் அந்த மனுஷனும் என்ன பண்ணுறாங்க, வந்து காலில் விழுந்துடுறாங்க. தயவு செஞ்சு எங்களை அழிச்சு போடாதபடிக்கு, நீங்கள் வந்து ராஜா எங்களை கொன்று போட்டுருவார், நீங்கள் அழிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு மேலே மனம் இறங்குங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு நிமிஷம் எலியா யோசிக்கும் போது ஆண்டவர் தேவதூதனை கொண்டு பேசுகிறார். எலியாவுக்கிட்ட என்ன பேசுகிறாரு, நீ போ, பயப்படாத, அவர்களுக்கு பயப்படாதே. 15ஆம் வசனத்தில் அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜாவின் இடத்திற்கு போய் திரும்பவும் அதே வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் கட்டிலிருந்து நீ இறங்கவே மாட்ட, சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்ன மாதிரியே அந்த ராஜா இறந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அப்போது என்ன ஆயிடுச்சு கதை பாருங்க. தேவனை உறுதியாய் விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், சத்ருவை எதிர்த்து நிற்க முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்ரு டைரக்டாக மனிதர்கள் மூலமாக யுத்தம் செய்கிற மாதிரி வரும் பொழுது அப்போது ஆண்டவர் வந்து மனிதர்களுக்கும் ஜெயம் தரது தான் அந்த இடத்துல இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அப்படிப்பட்ட காரியம் நடக்காது. அந்த காலத்துலலாம் பயங்கர அழிவு, ஆண்டவர் நினச்சா ஒரு செகண்டில் ஜனங்களை அழிச்சிருவார். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ண மாட்டார், அப்படி உடனே அவர் அழிக்கிறது இல்லை. நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு எப்படி இருக்கும் போராட்டம், வானமண்டல துரைத்தனங்களோடும்.
நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ரொம்ப அழகாக ஆண்டவர் நமக்கு போராட்டம் யாரிடத்திலே என்பதை குறித்து தேவன் பேசுவார். அதில் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ முதல்ல அது நம்ம சரி படிங்க, அது மட்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இனிமே இதுல தான் போராட்டம்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். அப்போனாலும் டைரக்டா மனுஷர் பார்த்துக்கலாம். இப்போ நீங்க எப்படி பிசாசை பார்ப்பீங்க? பிசாசை பார்க்க கூட முடியாதே. அப்போ நம்மளால பார்க்கவே முடியாது. அப்போ நம்ம எப்படி போராடணும்னா ஆவியில தான் போராடணும். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்துல ஒரு நாளும் போராடி பிசாசை மேற்கொள்ள முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த நாளிலே நம்ம ஆவியிலே ஜெயிக்கணும். ஆவியிலே சத்ருவானவனை ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயித்து அவனை எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா முதல்ல நமக்கு வேண்டிய காரியம் என்னதுங்க? விசுவாசம். என்ன விசுவாசம்? நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்காய் யுத்தம் செய்து அந்த இடத்துல ஒரு பெரிய வல்லமையை அனுப்பி அந்த ஆவியிலே இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் தேவன் அழிப்பார் என்ற விசுவாசம். அல்லேலூயா. அவர் தான் இதை செய்ய முடியுங்க. நீங்களும் நானும் போய் செய்ய முடியாதுங்க. ஏன்னா நம்ம மாம்சமாக இருக்கோம். நம்மை மாம்சமாக இருக்கிற நாம் எப்படி ஆவியின் துரைத்தனங்களோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் எப்படி போராடுவோம் சொல்லுங்க? எப்படி போராட முடியும்? முதல் ஸ்டெப்பு விசுவாசம் வேணும். இதை போராடணும்னு சொன்னால் ஆவியானவர் தான் போராடுவார். அவரால் தான் போராட முடியும். அவர் நம்ம கூட இருக்கணும். அவரை வச்சுட்டு தான் நம்ம போராடணும்னு சொல்லி முதல்ல இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? இப்படிப்பட்ட பிசாசுகளோடலாம் நம்ம எப்படிங்க போராட முடியும்? இதெல்லாம் போராடவே முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி விசுவாசிக்கலைன்னா நீங்கள் போராட முடியாது. பிசாசை எதிர்த்து நிற்கவும் முடியாது, அதை ஜெயிக்கவும் முடியாது. அல்லேலூயா. அவன் நம்மளை விட்டு ஓடியும் போக மாட்டான். முதல்ல விசுவாசிக்கணும். இந்த போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சத்ருவானவன் வந்து 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 நம்மளை எப்படியோ தாக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனை ஜெயிக்கணும்னா ஒரே வழி விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் ஜெயித்தாதான் ஜெயம் நமக்கு வரும். சரி, இதற்கு நாம் என்ன பண்ணோம்? அதே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அடுத்து என்ன போடணும், என்ன போட்டுக்கணும்னு இருக்கு? சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளணும்னு இருக்கு. படி. ஆகையால் இந்த நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். படிங்க. என்னென்ன சர்வாயுத? சத்தியம் என்னும் கட்டையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதான சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. சர்வாயுத வர்க்கங்களை நம்ம என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளணும். அந்த அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் பொழுது தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். இது ஒரு தனி சப்ஜெக்ட். என்னென்ன சர்வாயுதம்,
எப்படி இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நம்ம அணிந்து கொள்ளும் பொழுது இதுதான் வந்து தேவன் நமக்கு பலனை கொடுத்து இது மூலியமாக தான் நம்ம அந்த சத்ருவை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இப்போ பாருங்க, இது வந்து அணிந்து கொள்வது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இப்போ யுத்தத்துக்கு போகும்போது எல்லாரும் ஆமஸ் போட்டுக்கிறாங்களே மேலே ஷீல்டு அப்படியெல்லாம் அந்த மாதிரி அணிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் நம்ம ஆவியிலே இதை அணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாமே ஒவ்வொன்றும் அந்த இடத்துல போட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து ஆவியிலே அதை அணிந்து கொண்டு அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம். அப்படி நம்ம ஜெயிக்கணும்ன்ட்டு நம்ம சாத்தானோட எதிர்த்து நின்று போராடும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் வாழ்ந்து அவர் வளர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஊழியத்திற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசாசானவன் அதே மாதிரி தான் ஏசப்பாவை எதிர்த்து நிற்கிறான். எப்படியாச்சும் ஏசப்பாவை விழத்தள்ளணுன்ட்டு எதிர்த்து நிற்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அவர் பிசாசின் தந்திரங்களை அறிந்து சாத்தானின் தந்திரங்களை அறிந்து அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வசனத்தினால் ஆவியின் பட்டயத்தினால் சாத்தானை ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் ஆவியின் பட்டயம். அவருடைய வார்த்தை தான் ஆவியின் பட்டயம். அப்போது இதுதான் வச்சு அவனும் அந்த வசனத்தை தான் பேசுகிறான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? சாத்தானை ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கிறாரு? அந்த ஆவியின் பட்டயம் வசனம் தான் வச்சு சாத்தானுடைய தந்திரமான செயல்களை அறிந்து ஜெயிக்கிறார். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எனக்கு அருமையான தேவஜனமே, சாத்தான் என்ன பண்ணுவான்? வசனத்தை வச்சு தான் அழகாக உள்ள நுழைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வச்சு தான் என்ன பண்ணுவான்? அழகாக உள்ள நுழைவான். அப்பந்தான் நம்ம அந்த வசனத்தை தான் நம்ம நல்லா ஆராய்ந்து அறிந்து அந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த வசனமே என்ன ஆகும்? கடைசியில் அதை வச்சே நம்ம பிசாசு என்ன பண்ணிடுவான்? நம்மளை ஜெயிச்சிருவான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வசனத்தை தான் ஆவியின் பட்டயம். அது இரு கருக்குள்ள பட்டயம், பயங்கர ஷார்ப். இட்ஸ் அ டபுள் எட்ஜ் சோர்டுன்னு வசனம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அந்த எப்படி அதே வசனத்தை வச்சு எனிமி நம்மளை கவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இது வந்து எப்படிப்பட்ட காரியம் என்பதை பகுத்தறியக்கூடிய கிருபை ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம சரியாய் பயன்படுத்த பழகிக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த நாளிலே அதுதான் தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், இப்போ தேவன் எப்படி சாத்தானிடத்தில் ஜெயித்தார் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிங்க. ஒவ்வொன்றா நிறுத்தி படிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். போதும். இப்போ ஒரு நிமிஷம் இதை நம்ம சற்று ஆராய்ந்து ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுப்போம். இப்போ என்ன நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியின் ஆனவராலே அனுமதிக்கப்பட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிற்பாடு அவருக்கு பயங்கர பசி. அவர் மனுஷனாக தானே இருக்கிறாரு,
மாம்சமும் ரத்தமாக இருக்கிறாரு. 40 நாட்கள் புசியாமல் இருக்கும் பொழுது பசி வந்துருச்சு. அப்போ நல்லா தெரியுது பிசாசுக்கு, இப்போ ஏசப்பா பசியாக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் போய் எப்படி அவரை கவுக்கணும்னு சொல்லி தந்திரமாக செயல்படுறான் இந்த சத்ரு, சாத்தான், பிசாசானவன். அப்போ அவன் பண்ணும்போது இந்த சோதனைக்காரன் வந்து போய் ஆண்டவரிடத்துல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கும் பொழுது இப்போ அவன் ஆண்டவரே என்ன பண்ணுறான், தேவனுடைய குமாரனே ஆனால் நீ உண்மையாவே நீ கடவுளுடைய பிள்ளையா, நீ மேலே இருந்து தான் இறங்கி வந்தியா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், உசுப்பேத்தி விடலாம் நம்ம நைஸா. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு கோபம் உண்டாக்கலாம். நான் யார் அப்படின்னு ஆண்டவர் கோபம் கொண்டுருவார் உடனே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். எங்கே அற்புதம் செய்ய பார்க்கலாம், அற்புதம் நீங்கள் செய்வீங்களே, அற்புதம் செய்ய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு வந்து ஆண்டவரை வந்து என்ன பண்ணுது, சோதிக்குது. ஹல்லேலூயா. அப்போ வந்து பாருங்கள், வசனத்தை வச்சு தான் அதுவும் பேசுது. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த இடத்துல எந்த வசனத்தை கொண்டு பிசாசு வசனத்தினுடைய அர்த்தங்களை திருப்பி அதை மாற்று உபதேசித்து அதை தவறான வழியிலே போதித்து என்ன பண்ணுவான் பிசாசு, நம்மளை வஞ்சிக்க செயல்படுவான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், புரிஞ்சுக்கிட்டார். ஓ, இது நம்மளை வஞ்சிக்குது, தந்திரமாய் அப்போ அந்த இடத்துல உடனே அவர் என்ன ஆயிட்டார், ஹி வாஸ் சோபர், தெளிந்த புத்தி உள்ளவர் ஆயிட்டார். அடுத்து விஜிலண்ட் ஆயிட்டார். விஜிலண்ட்னா என்ன, அவர் ஆவியில் உஷாராயிட்டார், ஆவியில் உஷாராயிட்டார். அட்டா டா 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 சாத்தான் வந்துட்டான் பார்த்தியா, உஷாராயிடணுன்ட்டு உடனே விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறார். விசுவாசத்தில் எப்படி உறுதியாக நிற்கிறாரு, தேவன் பெரியவர், என்னை அனுப்பினவர் பெரியவர், அவர் சொல்கிறதுக்கு தான் நான் கீழ்ப்படியணும். இந்த சாத்தான் சொல்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவே கூடாது. இந்த சாத்தான் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சோன்னா அவருடைய சித்தம் நிறைவேறாது. நான் அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக மாற முடியும்னு சொல்லி உடனே சாத்தானுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் மேலே இருந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றி இதை நான் புசிப்பதினால் என்னுடைய சரீர பிரகாரமாய் தான் என்ன நடக்கும், எனக்கு பலன் வரும். ஆனால் என்னுடைய ஆத்துமாவிலே பலன் அடைந்து நான் உயிர் வாழ வேண்டுமானால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை, அப்போ இந்த வார்த்தை தான் எதுங்க, தேவ வசனம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்தை நாம் அவ்வளோ தியானம் பண்ணி ஆழமாய் படித்து வசனத்தினுடைய அர்த்தத்தை ஆவியானவரிடத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க. பிசாசு பலரை உபயோகப்படுத்தி வசனத்தை வஞ்சிக்க எத்தனிப்பான். ஆனால் அந்த வஞ்சனையிலே விழாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஆவியிலே விழித்திருக்கணும். நம்ம இன்னும் என்ன பண்ணோம், அடுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து விசுவாசத்திலே உறுதியாக இருந்து நம்ம அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அவன் வெக்கப்பட்டு போகிறான். சரி, ஒரு வாட்டி தான் வந்து பிசாசு சோதிக்கிறான்னு பார்த்தா 2வது வாட்டி வரான். இப்போ படிங்க 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழை குதியும், ஏனெனில்
தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படியாச்சும் அடுத்த ஒரு டெஸ்ட் நைஸா வஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். எங்க கொண்டு போறான்? பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி உச்சத்துக்கு கொண்டு போயிடுறான். அந்த இடத்துல கொண்டு போய் அவரை நிறுத்தி அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதி. நீ உண்மையாவே நீ தெய்வம் என்று நிரூபிக்கணும்னா நீ குதி, தாழ குதி. ஏன்னா வசனம் இருக்குது இங்கிலீஷில் பினாக்கிள்னா உச்சத்துக்கு, அங்கே கொண்டு போய் குதின்னு சொல்கிறான். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லையேங்க. அப்போது நான் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் ஆண்டவருக்கு. ஆனால் தேவனிடத்திலிருந்து கட்டளை பிறக்கும் வரை அவர் தன்னை தாழ்த்தி பிதாவானவருக்கு அடங்கி போனார். அல்லேலூயா. இயேசுவே பிதாவானவருக்கு அடங்கி போனார்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நாம் அடங்கி போகும் பொழுது தான் நம்ம சாத்தானை என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, குதின்னு சொல்லும் பொழுது இஃப் thou be the son of God, அவன் அப்படி ஆண்டவரை எப்படியாச்சும் விழத்தாளணுன்ட்டு அவன் நினைக்கிறான். நீ தேவனுடைய குமாரனே இருந்தா அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? அது என்ன அழகா சொல்றார் ஆண்டவர், thou shalt not tempt the Lord thy God. நீ தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, he shall give his angels charge concerning thee, and in their hands they shall bear thee up, lest at any time thou dash foot against a stone. அப்போ இதுல அழகா அவன் என்ன சொல்றான்? வசனத்தை தான் எடுத்து சொல்றான். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்குதே, நீ எகிரி குதி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வசனம் ஆண்டவர் எப்போ சொல்றாரு? ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஒரு பிரச்சனை வருது. அப்போ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை பாதுகாப்பார். அதற்கு அந்த வசனம். சும்மா நம்மளே போய் விசுவாசத்துக்காக நம்மளே போய் உச்சத்தில் நின்றுட்டு நான் இப்போ எகிரி குதிக்க போகிறேன், ஆண்டவரே நீ தெய்வமானால் என்னை காப்பாற்றுங்கன்னு எகிரி குதிச்சு ஆண்டவர் காப்பாற்றுவாரா? நோ 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 நோ. அது நம்மளோட திமிரு, நம்ம கொழுப்பு, நம்ம குதிக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவரை பரீட்சை பார்க்கறதுக்கு நம்ம யார் இல்லை? ஆள் இல்லை. அப்போ அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராது இருப்பாயாகன்னு வசனம் இருக்குது. அப்போ இவர் என்ன அங்கே எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணுறாருன்னா, அவர் பிதாவின் கீழ் அடங்கி இருந்து அவர் பிதாவை முழுமையாய் விசுவாசித்து விசுவாசத்திலே சார்ந்திருக்கிறார். அவருக்கு நினச்சா முடியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து வல்லமை வந்தாதானே, அந்த அவர் கட்டளை வந்தாதானே இவர் செய்ய முடியுதெல்லாம். இன்னும் கட்டளையே பிறக்கலையே. அப்போது ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா செயல்படும்படியாக சத்ருவானவன் வஞ்சிக்கிறான். அப்போ பிசாசு தேவனையே வஞ்சிக்குமானால் உங்களையும் என்னையும் வஞ்சிக்கிறதுக்கு ஏமாத்திரம் இதே வசனத்தை வச்சு. இதை ஏன் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் தவறான உபதேசங்கள், புரட்டு உபதேசங்கள், நமக்கு அந்த வசனத்தையே புரட்டி 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 பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட உபதேசங்கள் பயங்கரமாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விஜிலண்ட்டாக இருக்கணும், உஷாராக இருக்கணும்.
ஆண்டவர் மேலே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, இது ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறாரா, இல்லை இது வேறு விதமாக புரட்டப்படுகிறதா என்பதை குறித்து ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம பிசாசின் யுக்திகளையும் தந்திரங்களையும் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பந்தான் நம்ம ஜெயித்து அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். கொஞ்சம் நம்ம வசனத்தில் வீக்காக இருக்கிறோம் அப்படின்னா அந்த வசனத்தை வச்சே பிசாசானவன் நம்மளை என்ன பண்ணிடுவான், வஞ்சிச்சிருவான். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடில் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ல போனால் ஒன்றே ஒன்று தான். அது என்னது? அது அவர் பண்ண வாக்குத்தத்தம்னு சொல்ல போனால் என்னது? ஒன்றே ஒன்று தான், நித்திய ஜீவனை அளிப்பதே. அதுதான் அவர் செய்த வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தம்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் அந்த வாக்குத்தத்தையத்தே பிடிச்சிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அநேகர் இன்னைக்கு பயங்கரமாக அந்த வாக்குத்தத்தையத்தே பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு காரியத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டே போனோம்னா நம்ம பிசாசினுடைய தந்திரங்களையும் யுக்திகளையும் ஜெயிக்க திராணி உள்ளவர்களாக இல்லாமல் போயிடுவோம். நம்ம என்ன ஆகிடுவோம்? பிசாசின் இடத்துல தோற்று போயிடுவோம். அல்லேலூயா. அவனை எதிர்த்து நிற்க முடியாது, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. அதான் இந்த நாளிலே தேவன் சொல்றார், நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணும்? தேவனை பற்றி கொண்டு நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் ஆவியிலே விழித்திருக்கிறவர்களாக இருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து அவன் தந்திரசாலியை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. கடைசியாக அந்த விஷயத்தையும் வாசிச்சிருங்க. அடுத்து இன்னொரு சோதனை. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவனை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பால சாத்தானே, பொல்லாத சாத்தானே, என்ன வஞ்சிக்கிற? கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்துது? நீ என்ன வணங்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன வணங்குனா நான் என்ன பண்ணுவேன்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் உனக்கு தருவேன். அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அப்பால போ, உன்னை வணங்கக்கூடாது. இது ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. நீ என்ன பண்ணும்? thou shalt worship the Lord thy God and him only shall thou serve. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு அழகாக ஆண்டவர் சொன்ன உடனே அவன் வெட்கப்பட்டு போகிறான், ஓடி போயிடுறான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? பிசாசானவன் அவரை விட்டு ஓடி போனோடனே தேவ தூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிசாசையே ஏசப்பாவையே பிசாசு இவ்வளோ தூரம் வஞ்சிக்குதுன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிறார். அவனை எதிர்க்க வேண்டுமானால் நம்ம எப்பொழுதும் சர்வாயுத வர்க்கம் ஒன்றை தான் நம்ம பார்ப்போம். அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்வது தான் மிக மிக அவசியம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட மேலான காரியம் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நம்ம எப்படி இருக்கணும்? பி விஜிலண்ட், ஆவியிலே விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பந்தான் பிசாசின் யுக்திகளையும் தந்திரங்களையும் நம்மால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி வரும்? சாத்தான் எப்படி வருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தான்
எப்படி வருவான்? டைரக்டாக வரமாட்டான், மனிதர்கள் மூலியமாக தான் அவனுக்குள் மறைந்து நம்ம எதிர்க்கும்படியாக அவன் செயல்படுவான். அப்போ அவன் வரான் அப்படின்னா, அவன் செயல்படுறான்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த மனிதர்களை எதிர்க்கக்கூடாது. அவங்கக்குள் மறைந்து செயல்படுகிற அந்த சாத்தானை எதிர்த்து ஜெயிக்கும் பொழுது அந்த மனிதர்கள் நம்மை விட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு நேராக போய் நம்ம சண்டை போடுறது அது ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போது எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நமக்கு ஒரு போராட்டம் வருது அப்படின்னா, ஒரு பாடு, ஒரு உபத்திரவம், பிரச்சனை, சூழ்நிலை வருதுன்னு சொன்னால், முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், அது சாத்தான் கொண்டு வரான். அவன் நம்ம எப்படி ஜெயிக்கணும் என்பதை தேவன் இந்த நாளிலே நமக்கு அருமையாக கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இதோட போதும். தொடர்ந்து நம்ம கர்த்தர் நாளைய தினம் கர்த்தருக்கு சித்தமானால் அவர் பேசட்டும். இந்த நாளிலே தேவன் பேசின இந்த காரியத்தை நாம் எல்லாரும் கடைப்பிடிக்கும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார்.